பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி எழுதிக்கிட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் கடைசியும் ஃபஸ்ட்டு பெருக்குனா வரும் 24. ஓகேவா? 24 பெருக்குனா வந்து 24 வரணும். கழிச்சாவோ அல்லது கூட்டினாவோனா கிடைக்கணும், 2 வந்து கிடைக்கணும். ஓகேவா? இப்போ 24 வந்து எப்படி வரும், 6 × 4 போடலாம் இல்லையா? 6 × 4 24 2 வந்து கழிச்சா தான் வரும். ஓகே, அதுவும் +2 வரணும் அங்கே. அப்போ என்ன பண்ணணும், எதுக்கு ப்ளஸ்ஸு போடணும், இப்போ 6 2 கழிச்சா தானே 2, அப்போ வந்து எதுக்கும் வந்து ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு தானே இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுட்டு இப்போ முன்னாடி வந்து என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். முன்னாடி வந்து 3 இருக்குது இல்லையா? எதுவுமே இல்லைன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே 3 இருக்குதுன்னா என்ன பண்ணால் 3 டிவைட் பண்ணணும். ரெண்டுத்தையும் 3 டிவைட் பண்ணால் இதை பண்ணால் அது 2 ஆகிடும் இல்லையா? இது வந்து அப்படியே தான் இருக்கும், -4/3ன்னு இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து +2ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணிடணும் ரெண்டுத்துக்குமே. இப்போ +2 சேஞ்ச் பண்ண ஆகும், -2 ஆகிடும். இது பண்ணால் 4/3 ஆகிடும். இப்போ மைனஸ் வந்து விட்டுடுங்க, பாசிட்டிவ் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த ஒர்க்கிலேயே இந்த XY தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணி வந்து XY வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிறது வந்து X, கீழே இருக்கிறது Y. இப்போ X = 4, Y = 3 வந்து அவங்க கேள்வியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். X வந்து 4, Y வந்து 3. இதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வரும்னா 10:15 வரும். இந்த 5 டேபிள் ஆச்சுன்னா 2:3. ஆன்சர் இது 2:3. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.